மக்களுடைய இந்த கரகோஷத்தை ஒரு முறை கேளுங்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய அடையாளத்தையே காப்பாற்றுவதற்காக மக்கள் ரோட்ல இறங்கி போராட தொடங்கிவிட்டார்கள். இந்த கோபத்திற்கு பின்பு அரசாங்கம் ஆக்டிவ் ஆகி இருக்கிறது. யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் भूपेंद्र यादव इवर வெளிவந்து கூறிய விஷயம் என்ன? अरावली में कोई भी रिलैक्सेशन नहीं दिया गया। दिल्ली में कोई भी माइनिंग अलाउ ही नहीं है, ना हो। मैं फिर दोहरा रहा हूँ, दिल्ली के अरावली हिल्स में माइंस पूरी तरीके से बैन। நாங்க அராவலி ரேஞ்சஸை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கவில்லை, மக்களை தவறாக ஒரு சில நபர்கள் திசை திருப்பி வருகிறார்கள். யார் இந்த நபர்கள்? இந்த நபர்கள் தான் ரேகா குப்தாவை இன்டர்நேஷனல் இன்சல்ட் செய்த நபர்கள். அரசாங்கத்திற்கு இது புரிந்துவிட்டது. இதற்கு மேல் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றினோம்னா எப்படி ரேகா குப்தாவை இன்டர்நேஷனல் இன்சல்ட்டாக எடுத்து வைத்தார்களோ அதே போன்று நாளைக்கு நரேந்திர மோடி ஒரு மேடையில் போய் பேசும்போது அல்ல மற்ற இடங்களில் இதே போன்ற கூச்சலை போட்டால் என்ன செய்வது? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா only 0.19 of Aravalli ranges eligible for mining. 100-meter rule misinterpreted என்கிற விஷயத்தை அரசாங்கம் கூறியுள்ளது. அதாவது ஒட்டுமொத்த அராவலி ரேஞ்சஸ் which starts from Gujarat which ends in Delhi, இந்த 700 கிலோமீட்டர் பெல்ட்டில் வெறும் 0.19% மட்டும் தான், 0.25% கூட கிடையாது. நாங்கள் புதிதாக கொண்டு வந்த இந்த சட்ட மாற்றம் வழியாக இவ்வளவுதான் பாதிக்கப்பட இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எப்படி?